ரொம்ப வெட்கக்கேடு என்னன்னா, ஜோசப் விஜய் தலைமையிலான அந்த தாவேக ஆட்சியை வெளியில் இருந்து ஆதரிக்கிற கட்சி ரெண்டு கட்சியும், சிபிஐயும் சிபிஎம்மும். அந்த ரெண்டு கட்சிகளுக்குத்தான் குறிவைக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒன்றியத்தில் இருக்கிற மோடி ஆட்சி கம்யூனிஸ்டுகள் மீது குறிவைப்பதை தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக ஆட்சியும் ஏற்கிறதா? அவருடைய கனவை நிறைவேற்றக்கூடிய முறையில் இந்த அரசும் நடவடிக்கை எடுக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விகளுக்கு நேர்மையான முறையில், வெளிப்படையான முறையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு காரு, அப்புறம் கார் பராமரிப்பு செலவு, டிரைவர் இவைகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 75,000, உதவியாளருக்கு ஒரு 20,000 ஆக 1 லட்சம் ரூபாய், ஒரு காரும் மாதம் 1 லட்சம் ரூபாய் பணமும் வழங்கப்படும் என்று 110வது விதியில் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. கார் வேணான்னு சட்டசபையிலே சொல்லிட்டாங்க. கார் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் 59 பேருக்கும் கார் வேண்டாம் என்று அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது அரசு சார்பில் விருப்பப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறது. அது வேறு. நான் கேட்பது, விவசாயிகள் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில தாவேக அறிவித்தது. அவ்வாறு தள்ளுபடி செய்யப்படவில்லை. அவர்கள் தள்ளுபடி செய்து அறிவித்திருக்கிற அறிவிப்பு பெரும்பகுதி விவசாயிகளுக்கு அது பயனளிக்காது. மிக ஒரு சிலருக்கு மட்டும்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அது பயன்படும். ஆகவே தேர்தல் காலத்தில் கூறியபடி 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றன. தொடர்ச்சியாக போராடுகிறது. போராட்டங்கள் நடத்திய மட்டுமல்லாமல் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளும் 8 அமைச்சர்களை சந்தித்து முறையிட்டார்கள். 8 அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட வேளாண் துறை மற்றும் கூட்டுறவுத்துறை உயரதிகாரிகள் அந்த கூட்டத்தில் தலைமைச் செயலகத்திலே பங்கேற்றார்கள். அந்த கூட்டத்தில் விவசாய சங்க தலைவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது. கோரிக்கை ஏற்கப்பட்டு கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுப்போம், முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்தார்கள். ஆனால் சட்டசபையில் 3வது முறையாக அறிவித்த அந்த கடன் தள்ளுபடியும் முழுமையாக இல்லை. ஆனால் அது குறித்து நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேரவையிலே கூறிய பொழுது, விவசாய சங்க தலைவர்கள் கூறியபடி கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம் என்று தவறான தகவலை தெரிவிக்கிறார். அமைச்சர்கள் தவறான தகவலை தெரிவிக்க கூடாது, உள்ளதை உள்ளபடி தெரிவிக்க வேண்டும், வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த கடன் தள்ளுபடி, முழுமையான கடன் தள்ளுபடி வேண்டும். 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி தாவேக தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். 2வதாக குறுவை தொகுப்பு வழங்குவதாக அறிவித்து இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை, அதை வழங்கிட வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். 2வதாக விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அணை திறக்க முடியும். தண்ணீர் இல்லை, திறக்கவில்லை. அதை நான் குறை சொல்லல. தண்ணீர் இல்லை, ஆகவே அணை திறக்க முடியவில்லை. அணை திறக்காத காரணத்தினால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. இது ஒன்றும் பெரிய ரகசியம் அல்ல. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தெளித்து மலையில் முளைத்து குறுவை சாகுபடி செய்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு தெளித்ததும் கருகி வீணாகி போய்விட்டது. அதற்கு பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் பணம் செலுத்தி இருக்கிறார்கள், அரசும் பணம் செலுத்தியிருக்கிறது. ஆனால் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு இதுவரை பயிர் காப்பீடு தொகை வழங்கப்படவில்லை. இவைகளை வழங்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். இந்த குறுவை தொகுப்பு, அதே மாதிரி இழப்பீடு, இவைகளை வலியுறுத்தி வருகிற 28ஆம் தேதி டெல்டா மாவட்டம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில்
மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள் முன்பு பெரும் திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக நிறைவாக இன்றைக்கு பத்திரிகையில பார்த்தேன், மாண்புமிகு முதலமைச்சர் தாய்மாமன் மோதிரம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று அறிவித்து வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் முதல் அது அமுல்படுத்தப்படும் என்று அறிவித்து இதற்காக டெண்டர் கோரியிருந்தார்கள். இந்த டெண்டர்ல நிறுவனங்கள் 1 பைசாவிற்கு ஒரே 1 பைசாவிற்கு 1 கிராம் மோதிரத்தை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். தங்கத்தின் மார்க்கெட் நிலவரப்படி 1 கிராம், அதாவது 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,000 ரூபாய். 1 கிராம் 15,000 ரூபாயாக இருக்கிற பொழுது 1 பைசாவிற்கு எப்படி வழங்க முடியும் என்று தெரியவில்லை. நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்ட பொழுது இப்ப 1 பைசா 2 பைசா 5 பைசா 10 பைசா 25 பைசா அனைமா 50 பைசா ஆட்டோமேட்டிக்கா இது செல்லாதுன்னு ஆகிப்போச்சு. யாரும் கடையில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் அரசாங்கம் அறிவிக்கலையோ ஆட்டோமேட்டிக்கா இது செல்லாத 1 பைசாவுக்கு 1 கிராம் மோதிரத்தை வழங்குகிறோம் என்று சொன்னால் அது உண்மையில் 24 காரட்டமா அல்லது தங்க முலாம் பூசப்பட்ட மோதிரமா என்பதை அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். 24 காரட்டு தங்கத்தை 1 கிராம் 1 பைசாவுக்கு அந்த நிறுவனங்கள் வழங்குவது உண்மை. நாங்கள் எல்லா சோதனைகளையும் பார்த்து விட்டோம், அது அவர்களால் வழங்க முடியும் என்பது அது சாத்தியமானால் ஏன் பவுன் இந்த விலைக்கு விற்கிது? அதை குறைக்கலாமே. இன்னைக்கு பவுன் கிட்டத்தட்ட 1 பவுன் 1,13,000 ரூபாய்க்கு மேல விற்கிது. 1 பவுன் 1,13,000 ரூபாய். 1 கிராம் 1 பைசாவுக்கு வழங்க முடியும் என்று சொன்னால் பெரிய அந்த தங்க ஆபரணங்களை விற்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. அப்படின்னா அரசு தலையிட்டு அவைகளை கட்டுப்படுத்தி ஒரு நியாயமான விலைக்கு பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யலாம். 1. 2வதாக அரசுக்கு கொடுக்கிற 1 கிராம் பவுன் 1 பைசா கொடுக்குறோம் அப்படின்னா மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்வது உண்மையானால் எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் கொடுக்க வேண்டியதில்லை, 1 பவுன் போடலாம். 8 பைசா தானே, 8 பைசா தானே. ஏன்னா இன்னும் 2 பைசா சேர்த்து 10 பைசாவோட கொடுக்க எனக்கு ஆட்சேபணம் இல்லை. 1 கிராம் பவுனை 1 பைசாவுக்கு கொடுப்பதற்கு அந்த நிறுவனங்கள் 24 கேரட் நான் சொல்றது கொடுப்பதற்கு முடியும், அது சாத்தியம் என்று சொன்னால் அரசாங்கம் 1 கிராமுக்கு பதிலாக 1 பவுன் நகையை போடலாம். வெளிப்படைத்தன்மையற்ற விஷயமாக இது இருக்குமோ என்று ஐயப்பாடு நிலவுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர், ஏன்னா அவர் பேரால அதை வழங்கப்படுது தாய்மாமன் மோதிரம், தாய்மாமன் மோதிரத்தில் மோசடி இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். போறோம், வேற எதாவது நீங்க கேட்கறதா கேட்கலாம். ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டா முற்றுகை போராட்டம் 28. தாவேக அரசு தேர்தல் அறிக்கையில 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்று அறிவித்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகு கடன் அறிவித்திருக்கிறார்கள், சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு என்பது ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டுமே பயன்படும் தவிர முழு விவசாயிகளுக்கு பயன்பெறாது. இது குறித்து விவசாய சங்கங்கள் தொடர்ந்து போராடியது மட்டுமல்லாமல் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி பல்வேறு விவசாய சங்க அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் 8 அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சந்தித்து பேசி முழுமையான கடன் தள்ளுபடி வேண்டும் என கோரினார்கள். அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் அறிவிக்கிற பொழுது அதன் மாதிரி முழு கடன் தள்ளுபடி அறிவிக்கவில்லை. ஆனால் சட்டமன்றத்தில் பேசுகிற ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா சொல்கிற பொழுது விவசாய சங்க தலைவரிடம் உறுதியளித்தபடிதான் இந்த கடன் தள்ளுபடி என்று அறிவித்திருப்பது தவறான தகவல். ஆகவே
முழு கடன் தள்ளுபடி கோரியும் குறுவை தொகுப்பு வழங்குவதாக அறிவித்தன் முழுமையாக வழங்கப்படவில்லை, வழங்க வேண்டும் என வற்புறுத்தியும் இழப்பீடு குறுவை சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி இழப்பீடுகளை வழங்க வலியுறுத்தியும் வருகிற 28/8/2022 காலை அனைத்து டெல்டா மாவட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் முற்றுகை போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரும் திரளாக பங்கேற்க செய்து முற்றுகை போராட்டத்தை நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய அமைச்சர்கள் சொல்றது எல்லாமே முன்னுக்கு முரண்பாடா இருக்கு. அதை பத்தி என்ன நீங்க? அதாவது அமைச்சர்களை பொறுத்த மட்டும் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்படுகிறது அல்லது கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளிக்க வேண்டும். அந்த கவன ஈர்ப்புன்னா அவங்களா எதாச்சும் இல்லை, ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாலோ அல்லது சட்டமன்ற ஒரு கேள்வி எழுப்பினாலோ உரிய பதிலை அதிகாரிடத்திலிருந்து பெற்றுத்தான் அவர்கள் சபையில் அறிவிக்கிறார்கள். அவர்களாக தன்னிச்சையாக அறிவிக்கவும் முடியாது. ஆனால் அப்படி அறிவிக்கக்கூடிய பெரும்பகுதி தகவல்கள் தவறானவைகளாக இருக்கின்றன. அப்படி என்றால் இதில் அவர்களுக்கு போதிய அளவுக்கு கவனம் செலுத்த முடியவில்லை அல்லது அதிகாரிகளை இவர்கள் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகிறது.